Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்னிங் அப்டேட் பார்க்கல. ஏன்னா வந்து நம்ம சாட்டர்டே சண்டே லீவ் இருந்ததுனால சண்டே நம்ம லைவ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விஷயம் வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம மார்னிங் அப்டேட் இன்னைக்கு மார்னிங் அப்டேட்டை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா SGX நிஃப்டி மாற்றமும் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நெகட்டிவ் ஓப்பன் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்னும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த வீடியோ வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப்னு தெரியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே தெரியும். அப்போயே இருந்தால் நல்ல ட்ரேடர்ஸ்க்கு ஏன் லாஸ் ஆகுது? எல்லாமே நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு, சார்ட்லாம் ட்ரா பண்ணுறீங்க, ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் என்னால் வந்து பணம் சம்பாதிக்க முடியலையே, என்ன ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து அடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செயலை வந்து 100 டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் எந்த செயல்னால், நல்ல செயல்னால் இருக்கட்டும் இல்லை கெட்ட செயல்னால் இருக்கட்டும், நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ ஒரு 100 டைம் அந்த விஷயத்தை 100லேருந்து 100 மேக்ஸிமம் எந்த விஷயத்தை ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்களை அறியாமையே உங்களுக்கு வந்து அது மேலே நாட்டம் வந்துடும். அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தெரியாது, ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு பழகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இதில் உங்களுக்கு லாஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, உங்களை அறியாமையே வந்து ஒரு சில செயல் வந்து நீங்கள் செய்கிறீங்க. எது அப்படின்னா, இப்போது மேபி ஒரு செயல் தப்பு அப்படின்னு தெரியும், தப்பு அப்படின்னு தெரிஞ்சு திருத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதே வந்து பழகிட்டு இருக்கோம், தப்புன்னு தெரியும் திருத்திக்க முடியாது, தப்புன்னு தெரியும் திருத்திக்க முடியாது. ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது தவறு அப்படின்னு தெரியாமையே இருக்கிறது. அது தவறு அப்படின்னு தெரியாமையே இருக்கிறது, அது கண்டினியூவேஷன் ஆகுது. ஒரு செயல் வந்து தெரியாமையே நம்ம கண்டிஷன், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல ட்ரேடிங் எடுத்து லாஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு தெரியல ட்ரேடிங் எடுத்து லாஸ் பண்ணிவிட்டேன். இதே ஒரு 100 டைம்ஸ் வந்து கண்டினியூஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுனா, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் என்ன தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சு, ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறேன் நான், ஆனால் வந்து லைவில் பண்ண சொல்ல எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு லாஸ் பண்ணி வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஒன்று தவறு தெரியாமல் லாஸ் ஆனது, இன்னொன்று தவறை திருத்திக்க முடியாமல் லாஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் 90% பீப்புள்ஸ் வந்து தவறு தெரியாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க 10% ட்ரேடர்ஸ், அதாவது நல்ல ட்ரேடர்ஸ், நான் சொல்கிறது குட் ட்ரேடர்ஸ், நிறைய வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களும் லாஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அது பழகிட்டு இருக்கும். அதாவது தப்பு அப்படின்னு தெரியும், தப்பு திருத்திக்க முடியாமல் பண்ணுறது. அதாவது ட்ரேடிங் எங்கே எடுக்கணும்னு தெரியும், ஆனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே ட்ரேட் எடுக்கிறது, இல்லை ட்ரேடிங் மிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கிறது, அதாவது டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லுவீங்களா அது. சரி, இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கேளுங்க. அதாவது லிசன். நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு நான் தமிழ் போட்டிருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு பெரிய இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது. ஸோ தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. லிசன், கேளுங்க, கற்றுக்குங்க, எழுதுங்க. இந்த எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா ஃபாலோ பண்ண முடியாத விஷயம் வந்து எழுதுங்க, நோட் எடுத்து எழுதுங்க. ஒரு 50 ரூபாய் 100 ரூபாயில் எதுவும் ஆகிடப்போகுது, லட்சக்கணக்கில் எவ்வளோ லாஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு 100 ரூபா புக்ஸ் வாங்கி எழுதுங்க, 200 200 200 எவ்வளோ ஆகுதோ எழுதுங்க, காலி பண்ணுங்கள், பரவாயில்ல. புக்ஸ் நோட் புக் எழுதி காலி ஆகட்டும் விடுங்க. எத்தனை புக்ஸ் உங்களால் காலி பண்ண முடியும்? எழுதி காலி பண்ணுங்கள். 1000 ரூபாய் புக்ஸ் காலி பண்ணுவீங்களா? நோட் புக்ஸ் எழுதி. இல்லை 100 ரூபாய்க்கு பென் வாங்குவீங்களா? இல்லை 1000 ரூபாய்க்கு பென் வாங்குவீங்களா? எழுதுங்க. ஏன் அப்படின்னா, எழுதுறது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அது எழுதுறது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணுறாங்க, இன்னும் சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. எழுதுங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, அதில் ரன்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஸ்டூடெண்ட்ஸ் ரன்னிங் ஆகுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு லேர்னிங் மேலேயோ இல்லை கேட்கறது மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க எப்படி எழுதுவாங்க? ஸோ இந்த 25 பேர்லேயே நான் எழுதுங்க, ஹோம்ஒர்க் எழுதுங்க சொல்கிறது என்னென்னா, இதுலேயே வந்து 10 பேர் வந்து எழுதுறாங்க. ஸோ 50 பேர் ஜாயின் ஆகிட்டு 25 பேர் ரன்னிங் ஆகிட்டு அதில் வந்து 10 பேர் வந்து உண்மையிலே உழைக்கிறாங்க. ஓகே, இது வந்து என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட எக்ஸாம்பிள் சொன்னது. ஸோ இதே நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கணக்கு எடுத்துக்கலாம், வியூவர்ஸ் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி தான் ஆகும். ஏன்னா வந்து ஈஸியாக கிடைக்கணுன்ற, நம்ம ஜென்ரலாக வந்து என்னென்ன பார்க்குறோமோ ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான, அதுக்கு முற்றிலும் ஆப்போசிட்டானது. ஓகேங்களா? ஆனால் நம்ம படிக்கிற விஷயம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டும் சேம் தான். நம்ம ஸ்கூலில் என்ன படித்தோமோ சேம் டிட்டோ இங்கே அதே நடக்குது. சைக்கிள்ஸ் விட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டு வேஸ்ட் கிடையாது. இப்போது நான் ஒரு சின்னதாக சைக்கிள்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து சைக்கிள்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்குறீங்க, லிசன், கேட்குறீங்க, கேட்டதை என்ன பண்ணுறீங்க? லேர்ன்.
ஓகே படிக்கவும் சரிங்க, நீங்கள் கேட்குறீங்க, நல்லா நீங்கள் யூடியூப் வாட்ச் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து அதே பேக் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்க்குறீங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் இன்ஜெக்ஷன் எப்படி ட்ரா பண்ணணும், இல்லை ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படின்னு, ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. எல்லாம் ஓகே ஒத்துக்கிறேன். இதையும் கரெக்டாக பண்ணுறீங்க, இதையும் கரெக்டாக பண்ணுறீங்க, இது ரைட். இங்கே வந்து விட்டுறீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம், இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, லிசனுக்கும் லேர்னுக்கும் இன்னொரு லிங்க் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் வந்து கண்டினியூஷன் ஆகி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இது நீங்கள் 3 சைக்கிள் பண்ணாத வரையிலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேபி உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் வந்து கஷ்டமாக இருக்கலாம், எடுத்துக்கு தான் அவங்க யார் எடுத்துக்கிறீங்க அந்த 1% பீப்புள்ஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண வழித்துக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் நேற்று ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கால்னா மேலே போகும், புட்டுனா கீழே வரும், அப்புறம் டைம் டீக்கான சைட்வேஸில் போகும், எல்லாம் தெரியும் தான். ஆனால் தெரிஞ்சதை நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறீங்க அதை எழுதணும் இல்லைங்களா? ஒரு நோட் புக் எடுத்து எழுதுங்க. டைமிங் என்ன டைமில் என்ட்ரி ஆகும், என்ன காரணத்துக்காக நம்ம என்ட்ரி ஆகும், என்ன ரீசன். நீங்கள் மேபி உங்ககிட்ட பணம் இல்லை சார், நான் பையிங் சைடு இருக்கிறேன், ஆப்ஷன் சைடு நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் பையிங் மட்டும் தான் பண்ணுறேன், எனக்கு வந்து வேறு என்கிட்ட பணம் கிடையாது அந்த அளவுக்கு அப்படின்றவங்க, ரைட் ஓகே தப்பு இல்லை. நீங்கள் பணம் இல்லை, நீங்கள் என்ன செக்மெண்ட் செட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷனில் பையிங் மட்டும் தான் பண்ண போகிறேன், ரைட் ஓகே சூஸ் பண்ணிங்க. அதில் என்னென்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குதுங்க எழுதுங்க, மெயின் எழுதுங்க. அதுதான் சொல்கிறது, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதுங்க. நீங்கள் 100 டைம் எழுதுனா தான் வந்து உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக வந்து ப்ராக்டிஸாக மாறுமே தவிர, நான் ஏதோ ஒரு வாரம் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் போர் அடிக்குது, அது தூக்கி போட்டேன் புக்கை, எது எப்படி சார் ஃப்ரெண்ட்ஸ் போர் அடிக்கும், வாழ்க்கை எப்படி போர் அடிக்கும்? இப்போ ஒரு விஷயம் நாங்கள் சின்சியராக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் படிக்கணும், வெபினார் எடுக்கணும், படிக்கணும் அப்படின்னா வெபினார் ஒன்றா ஒரு 15,000 20,000 கொடுத்தா வெபினார் முடிஞ்சு போச்சுங்களா? அப்படி அவங்க டீச்சர்ஸ் பணம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டேன் ஏன்னா விஷயம் முடிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பணம் ஒரு மேட்டர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. 15,000 இல்லை 1.5 லட்சம் இல்லை நீங்கள் 2 லட்சம் கொடுத்து வெபினார் கொடுத்து கற்றுக்கிட்டாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு அது மேலே செலுத்துறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரதிபலன் அங்கே தான் கொடுக்கும். ஒரு டீச்சர்ஸ் வந்து சொல்லி தான் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் எடுத்துக்கிற விதம் எந்த மாதிரி எடுத்து நீங்கள் அதுக்கு எஃபெக்ட் எப்படி கொடுக்குறீங்க, அதுக்கு உயிர் எப்படி கொடுக்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ட்ரேடிங்கில் உண்மையாக உழைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன். நேற்று வீடியோ அந்த வீடியோ போடணுமா இருந்தது, இன்றைக்கி இந்த வீடியோ லேட்டாக தாமதமாக இருந்தது, மன்னிச்சிருங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, கடைசியாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு விஷயத்தை ரிப்பீட் 100 டைம் செஞ்சிட்டிங்கன்னா அது நீங்கள் சாதிக்கிறீங்க. ஒரு தவறான ஒரு செயல் 100 டைம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தவறாகவே மாறிடுங்க. அதிலிருந்து வெளியே வரது மிக கடினம் இல்லை, மிக மிக கடினம். அதே மாதிரி ஒரு செயல் 100 டைம் நல்லதாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தவறாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கடினம். நீங்கள் சக்ஸஸ் பார்த்துக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு பழகிடும், நீங்கள் எப்படியே தெரியாது, அது உங்களை நீங்கள் இப்போ செய்ய செயல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வழியை கொண்டு போயிடும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய பை அல்லது சேல் வியூஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அதாவது இப்போ நான் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுமா, பிரேக் டவுன் ஆகுமா, கீழே வர சான்ஸ் இருக்குமா, எது வரலும் கீழே வரும், எங்கே சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது முற்றிலும் இலவசம் தான். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னோடய லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணுது. இப்போ கிட்டத்தட்ட 167 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு 10 பேர் போயிட்டு இருப்பாங்க, 10 பேர் இறங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து போர் அடிக்குது அப்படின்றவங்க வந்து அது வெளியே போயிடுவாங்க. இல்லை சார் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்றவங்க அது ஸ்டேபிளாக நிற்பாங்க. இது வந்து என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல். இதில் வந்து உங்களே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் 167 ப்ளஸில் நீங்களும் 168, 169, 200 இப்படி வந்து ஸ்டேபிள் நிற்கலாம். இது லைஃப் டைமுக்கு வந்து 1 மாதத்துக்கு ரிமூவ் பண்ணிவிடுவேன், ஒரு வாரத்தை ரிமூவ் பண்ணலாம் கிடையாது. நீங்கள் லைஃப் டைமுக்கு கூட ரன்னிங் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ கேட்கலாம் சார் அது என்ன சொல்ல, அது ப்ரைம் டெலிகிராம் சேனல் சொல்கிறீங்களா, அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இது என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் தான். இப்போ லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து இந்த இடத்துல கட் ஆகிட்டு மேலே போகிற சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து கீழே வரும். இதில் உங்களுக்கு சில டைமில் பேன் கூட போடுவேன். இப்போ 1:1 ரிஸ்க் ரேஷியோவில் இருக்குது, RR ரேஷியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ RR ரேஷியோவில் கொடுத்தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து 30 பாயிண்ட் SL, அதாவது 31 பாயிண்ட் SL, 56 பாயிண்ட் வந்து டார்கெட். எனக்கு கீழே சப்போர்ட் எடுத்திருக்கான், மேலே அங்கே வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். ப்ரைஸ் ஃபாலோ அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன ஒரு வேலை அப்படின்றது இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட என்னுடைய இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் யார் உங்களுக்கு 3-4 மாதம் கண்டினியூவாக ஹோல்ட் ஆகி நிற்கிறாங்களோ அவங்க வந்து நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்
அவங்களுக்கு கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக உங்களுக்கு நாலேஜ் இருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக தாமதமாகும், அவ்வளோதான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தயவு செஞ்சு கேட்டதை கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டதை எழுதுங்க, சைக்கிள் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.